இப்படி பேசினா அமெரிக்கா ஈரானை எதிர்க்கிறதுல ஒரு நியாயம் தானே? பேசலாம், அதுக்கு இப்படியா? ஷார்ட் கிளிப் பாருங்க. Americans, the current administration, talk about a deal. In fact, they want to dictate what they want. And this is what we experienced. The best way to prevent a war is to be prepared for that. So guys, இந்த இன்டர்வியூ வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அகாச்சி அப்படிங்கிறவரு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் வந்துட்டு வைக்கப்படுது, என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவோட நீங்க வந்துட்டு பேச்சுவார்த்தைக்கு தயாரா அப்படின்னு சொல்லி. சோ அதுக்கு அவர் சொல்றாரு வந்துட்டு, நாங்க அமெரிக்காவோட சரி யாரோட வேணாலும் பேச்சுவார்த்தைக்கு எப்பயுமே தயாரா இருக்கோம். ஆனா அது அதிகாரம் செலுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எல்லா ஒப்பந்தங்களும் பேச்சுவார்த்தைகளும் ஃபேர் அண்ட் பேலன்ஸா இருக்கணும், ரைட்? சோ அதுல எங்களுக்கும் லாபம் இருக்கணும், அவங்களுக்கும் லாபம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஸ்ட்ரைட்டாவே சொல்றாரு, ரைட்? அதே மாதிரி ஒரு தலைப்பட்சமான பேச்சுவார்த்தைகள் எதுக்குமே ஈரான் இன்றைக்குமே தயார் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சோ அதே மாதிரி நியூக்ளியர் ப்ரோக்ராம், அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடியதை வந்து நாங்க நிறுத்திக்கிறோம், நாங்க தயாரிக்கவும் இல்லை. ஆனா அதே நேரத்துல யுரேனியம் உற்பத்தி செய்யறதையும் அதை சுத்திகரிக்கிறதையும் நாங்க என்றைக்குமே நிப்பாட்ட மாட்டோம். அது எங்க நாட்டோட உரிமை. தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறோம், எங்களுக்கு தேவைண்டா நாங்க அதை தயாரிப்போம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கைஸ், இந்தியா, ஒமான், லெபனான் இவங்களோட பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு யாரும் பஞ்சாயத்து பேசுறதுக்கு மீடியேட்டர் வர தேவையில்ல. எங்களுக்கு தேவைண்டா அந்த நாடுகளோட நாங்களே டிரெக்டா பேசுவோம். சோ அதை சொல்லாம சொல்றாரு, யூஎஸ் இதுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகி எங்களை பஞ்சாயத்து பண்ண தேவையில்லை, எங்களுக்கு தேவைண்டா நாங்க பேசுவோம், ரைட்? அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேல் பத்தி ஒரு கொஸ்டின் வைக்கப்படுது, 12 days வார பத்தி. சோ அதுக்கு சொல்றாரு வந்துட்டு, நாங்க முன்ன விட இப்ப ரொம்பவுமே தயாராக இருக்கிறோம். எப்படி தயாராக இருக்கிறோம்னு சொன்னா கைஸ், மிசைல்ஸோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி இது எல்லாமே பெஸ்ட் லெவல்ல தயாரிச்சு வச்சுக்கிறோம். சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கைஸ், யூஎஸோட நாங்க எத்தனையோ பேச்சுவார்த்தைகள்ல வந்துட்டு கலந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எந்த விதத்திலுமே எதுவுமே பிரயோசனப்படல அப்படிங்கிற விஷயத்த அவர் சொன்னாரு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு கைஸ், என்ன சொன்னா, அயத்துல்லா கமேனி, ஈரானோட சுப்ரீம் லீடர், அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அவரோட எல்லா ஸ்பீச்சும் வந்து நிறைய ஸ்பீச் வந்து டப் பண்ணப்பட்டிருக்கு, இங்கிலீஷ்ல இருக்குது. சோ அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க வெஸ்டோட ஸ்பெஷலா அமெரிக்கன்ஸோட பேச்சுவார்த்தையை நாங்க என்கரேஜ் பண்றதே இல்லை, எந்த பேச்சுவார்த்தையும் வேலை இல்லை. ஏன்னா அவங்க சொல்றதோண்டையுமே அவங்க செய்ய மாட்டாங்க, அவங்களாவே டிசைட் பண்ணுவாங்க, அவங்களாவே நியூஸ போடுவாங்க, அதுல எந்த உண்மையுமே இருக்காது அப்படிங்கிற விஷயம். சோ மொத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கைஸ், சவுண்ட்ஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல கைஸ். அந்த முகபாவனையும் அந்த சிரிப்புல இருக்கக்கூடிய ஆணவமும் பெரிய ஒரு மெசேஜை கொடுத்துச்சு வெஸ்ட்டுக்கு, ஸ்பெஷலாக அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவோட எங்களுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு உடன்பாடு இல்ல. பேச்சுவார்த்தைக்கு வரதா இருந்தா ரெண்டு சைடுக்கும் நியாயமான முறையில் நடக்கிறதா இருந்தா நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரோம். அப்படி இல்லைன்னா அப்படி ஒரு பேச்சுவார்த்தை எங்களுக்கு தேவையில்ல. நியூக்ளியர் நாங்க தயாரிக்க மாட்டோம், ஆனா யுரேனியம் உற்பத்தி செய்யறதையும் நாங்க ஸ்டாப் பண்ண மாட்டோம், என்னண்டா அது எங்களோட உரிமை. சோ இந்த அளவுக்கு வந்துட்டு பேசுறதுக்கு அபிஷியல் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க, பொலிட்டீஷியன்ஸ் பேசுவாங்க பதவிக்காலம் முடிஞ்சதோட. பதவியில இருந்து பேசுறேன்டா வேணும் இங்க, ரைட்? இல்லைன்னா பேச முடியாது. சோ மொத்தத்துல நாங்க வந்துட்டு வாரை என்கரேஜ் பண்ண மாட்டோம். ஆனா யுத்தம் அப்படின்னு வந்துட்டா நாங்க இறங்கி அடிப்போம். அதை சிம்பிளா சொன்னாரு, the best way to prevent a war is to be prepared for that. We are fully prepared. So இவ்வளவு கெத்தா பேசுறதுக்கு அந்த நாட்டுக்கு மத்த நாடுகள் கிட்ட இல்லாத என்ன இருக்கு கைஸ்? ஒரே ஒரு விஷயம் தான், ஃபைனான்சியலி இண்டிபெண்டன்ட். ஈரான் வந்துட்டு யார நம்பியுமே இல்ல எக்ஸெப்ட் ஈரான். يا صاحب الراية لا تترك الغاية.